ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது காலேஜுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதாவது என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து மார்க் குறைஞ்சிச்சு, அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் கவலைப்பட வேணாம். நீங்கள் டிஸ்பிளேல நம்பர் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வித அட்வைஸுமே ஃப்ரீயாக என்ன பண்ணுறோன்னா உங்களுக்காக கொடுக்குறோம். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 12th ஃபிசிக்ஸில் டாப் 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் 5 மார்க்காக. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் அந்த 5 மார்க் கொஸ்டினுமே உங்களால் எழுத முடியும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முழு அலைத்திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி, அதாவது ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெஸ்பெக்டர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெருக. டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை கழகத்துக்கான கோவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். அப்படியே இந்த ஈக்குவேஷன் ஆஃப், அதாவது பேண்ட்விட்த் இன் யங்ஸ் டபுள் ஸ்லைட் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? அதுக்கப்புறம் பயட் சார்பட் விதியினை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவையை பெறுக. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. டிஸ்கஸ் தி ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அதுக்கப்புறம் 2 சப்டிவிஷனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சிறப்பு எக்ஸ்கதிர் நிறமாலையை எவ்வாறு நாம் பெறுகிறோம். சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து சம் ஓரியன்ட் கொஸ்டினும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நிறமாலை என்றால் என்ன, அதாவது வெளிவிடு நிறமாலையின் வகைகளை விளக்கும். சரியா? வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஓப்பன் கொஸ்டின் தான். லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டினை வருவி. அப்டைன் தி லென்ஸ், அதாவது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அக மின்தடையை காண்பதை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிலை மின்னியலின் கூலும் விதையினை கூறுக. கூலும் விசைக்கும் அதாவது புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. சரியா? ஸ்டேட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒளியின் வேகத்தை கண்டறியும், அதாவது ஃபியூஸ் முறையை விவரிக்கவும். டிஸ்கிரைப் தி ஃபியூஸ் மெத்தட் டு தி டிட்டர்மைன் தி ஸ்பீட் ஆஃப் லைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கும். டிஸ்கஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு அதாவது விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனையை பெறுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனையை விவரிக்கவும். அதுக்கப்புறம் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் வடிவத்தை பெருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் தி மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் தி மைக்ரோஸ்கோபிக் ஃப்ரம் ஏ ஓம்ஸ் லா. சரியா? போர் அணுமாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரான் எண்ணாவது சுற்றுக்கான பாதையின் ஆரம் மற்றும் திசைவேகத்திற்கான கோவை வரைக்கும். நெக்ஸ்ட் விண்காந்த அலையின் பண்புகளை கூறுக. ரைட் டவுன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஊடகம் ஒன்றின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒளிவிலகல் எண்ணை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு சம் ஓரியன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் தி, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் தெளிவான மின் சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக. சரியா? ஸ்கெச் தி இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ். சரியா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபைனல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவையை வருக. சரியா? அதுக்கப்புறம் கதிரியக்க சிதைவு விதியினை தெரிவிக்கும். அப்படின் தி லா ஆஃப், அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின் புலத்தை கணக்கிடுக. சரியா? கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சல் லைன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன, அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீமைகளை வரிசைப்படுத்துக. வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். சரியா? பார்த்துங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானின் டி பிராய் அலைநீளத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி, அதாவது வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு
எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 5 மார்க்கில் இந்த மாதிரி சம் ஓரியன்டட் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரியா? எலக்ட்ரானின் உந்தத்தை கணக்கிடுக, கால்குலேட் தி மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. ரைட் டவுன் தி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வானவியல், அதாவது வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. நெக்ஸ்ட்டு 8th சப்டிவிஷன் 1, அதாவது மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு பயன் மின்தடை மதிப்புகளை தருவிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சம் ஓரியன்டட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதாவது எலக்ட்ரானின் இழுப்பு திசைவேகத்தை கணக்கிடுக, அதாவது தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்குவோரின் சமன்பாட்டை அறிவிக்கும், அப்டைன் தி லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள சுட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்காக நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.